வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் பெண்களோட கருத்தரிக்கும் விகிதம் 17% குறைஞ்சுள்ளதா ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கு. ஆரோக்கியமான கருத்தரித்தலை எதிர்கொள்ள பெண்கள் என்ன செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பெண்களோட கருத்தரிப்புக்கு வயது மிகவும் முக்கியம். ஏன்னா வயசு அதிகரிக்கும் போது கருமுட்டையோட எண்ணிக்கை, அதோட தரம் ரெண்டுமே குறையும். குறிப்பாக 32 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இது படிப்படியாக குறைஞ்சி 45-48 வயசுக்குள்ளே கருமுட்டை நிற்கும். அதனால் மெனோபாஸ் காலம் வந்துடும். இதனால் இளம் வயசுலேயே குறைஞ்சது 32 வயசுக்குள்ளே குழந்தை பேரை நம்ம திட்டமிடணும். பெண்களோட உயரத்துக்கு ஏற்ற எடை இருக்கணும். அண்டர் வெயிட்டு இல்லை ஓவர் வெயிட்டு, ஒபீஸாக இருக்கும்போது அது கருத்தரித்தலை பாதிக்கலாம். உடல் பருமன் அதிகரிக்கும் போது உடம்பில் ஹார்மோன் மாற்றம் உண்டாகும். ஆண் ஹார்மோன்கள் அதிகரிக்கலாம். இது கருமுட்டையோட தரத்தை பாதிக்கும். அதோடு PCOS, ஃபைப்ராய்டு இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரலாம். உணவும் ஆரோக்கியமாக இருக்கணும். புரதச்சத்து, நார்ச்சத்து ரெண்டுமே ரொம்ப முக்கியம். மாவுச்சத்து குறைவாக எடுத்துக்கணும். திரவ ஆகாரங்களை அதிகமாக சேர்த்துக்கணும். அதே நேரம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் ஜங்க் ஃபுட்டும் தவிர்க்கணும். அதுக்கு மாற்றாக பருவகால காய்கறிகள்னு சொல்கிற காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி திட்டமிட்டு எடுத்துக்கிறது நல்லது. உடற்பயிற்சிங்கிறது கருத்தரித்தலை மேம்படுத்துதுன்னு பல ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெண்கள் 30 நிமிஷம் தினசரி உடற்பயிற்சி பண்ணிட்டு வந்தால் ஹார்மோன் சுழற்சி, கருமுட்டை ஆரோக்கியம் இதெல்லாம் மேம்படுவதாக ஆய்வுகள் தெரிவிச்சிருக்கு. நடைப்பயிற்சி இது கருத்தரித்தலை கண்டிப்பாக மேம்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. பெண்கள் கருத்தரிக்க விரும்பும்போது தைராய்டு, இரத்த அழுத்தம், நீரிழிவு இந்த மாதிரி ஏதாவது நோய் இருந்தால் டாக்டரை அணுகி ஏற்கனவே அது கட்டுப்பாட்டில் இருக்கா, கண்ட்ரோலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். புகைப்பழக்கம் இந்த மாதிரி ஏதாவது பழக்கம் இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணணும். அடுத்து டீ குடிக்கிற பழக்கம், டீ காஃபி குடிக்கும் பழக்கம் 300 மில்லி வரைக்கும் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். இல்லை அது ஆண் பெண் இருவருக்குமே பாதிப்பு ஏற்படுத்துகிறதாக ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு. கருத்தரிப்புக்கு பிளான் பண்ணும்போது ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகளை எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 4 மில்லிகிராம் அளவு சேர்க்கணும். 35 வயசுக்கு பிந்தைய பெண்கள் கருத்தரித்தலை திட்டமிட்டால் 6 மாதத்துக்கு முன்பே இந்த மாத்திரைகளை டாக்டரோட அறிவுரையோட எடுத்துக்கணும். அடுத்து கருத்தரிக்க விட்டமின் D ரொம்ப முக்கியம். விட்டமின் D3 பரிசோதனை செஞ்சு குறைவாக இருந்தால் அதுக்குள்ளே மாத்திரைகளை எடுத்து அதை சரி பண்ணணும். இல்லைன்னா கருமுட்டையோட தரம், கருப்பையோட உள்சுவர் இது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச க்ரீன் டீ, நெல்லிக்காய் தேவைன்னா மாத்திரை கூட எடுத்துக்கலாம். எப்போ டாக்டரை பார்க்கணுன்னா, திருமணமாகி 1 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லைங்கிற சமயத்தில் டாக்டரை கண்டிப்பாக பாருங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.